ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, எனதிந்த வாக்கை நீ கேட்க வந்துவிட்டாயல்லவா? இன்றே நீ எதிர்பார்த்த ஒரு கடிதம் உன்னை வந்து சேரும். இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நானும் உன்னை தேடி வந்துள்ளேன். இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கவில்லையா? அதற்கு நான் தான் காரணம். நீ கேட்டது கிடைக்கவில்லையா? அதற்கும் நான் தான் காரணம். நீ நினைத்தது ஒரு நாள் நடக்கும். அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கலாம். அதற்கும் சாட்சாத் நான் தான் காரணமாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது உகந்ததோ அதை நீ கேட்டாலும் கேட்காமல் போனாலும் செய்து கொண்டேதான் இருப்பேன். ஏன், இன்றே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் ஒன்று உன்னை வந்து சேரலாம். அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ செல்லும் பாதையில் எல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்ய துவங்கினால் அச்செயலை சுபமாக முடியும் வரைக்கும் நான் அதனோடு துணை இருப்பேன். நீ வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால், ஏன் நாளையே நீ எதிர்பார்த்த பதிலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவும் நீ எதிர்பார்த்த கடிதமும் உன்னையே வந்து சேர வேண்டும் என்றால் ஒரு 5 விஷயங்களை நீ அறவே ஒழித்துவிடு. நான் இப்பொழுது கூறும் இந்த 5 விஷயங்கள் உன்னிடம் இருக்கிறதா என்று சோதித்து பார். உன்னிடமுள்ள நஞ்சை களைய வேண்டும். அச்சத்தை உடைத்தெறிய வேண்டும். பொறாமையை கை கழுவ வேண்டும். சினத்தை அறவே ஒழிக்க வேண்டும். வெறுப்பை வேறிருக்க வேண்டும். என்ன அப்பா, இந்த குணங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்றுதானே என்னை கேட்கிறாய்? இவற்றுக்கெல்லாம் நீ சொல்லும் அர்த்தம் வேறு, நான் சொல்லும் அர்த்தம் வேறு. நஞ்சென்பது எது அளவுக்கு மிஞ்சினும் அது நஞ்சு. அதில் அதிகாரம், செல்வம், பசி, பேராசை, சோம்பல், பாசம், லட்சியம் எதுவானாலும் உனக்கு அளவுக்கு மீறி இருந்தால் அதுதான் நஞ்சு. அச்சம் என்பது நிலையாமையை ஏற்காதது. எந்த ஒரு நிலைமையையும் நீ ஏற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அச்சம். அதை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அதுதான் சாகசம். பொறாமை என்பது பிறரிடமுள்ள நல்லவைகளை ஏற்க மறுப்பது. அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஊக்கம். சினம் என்பது கட்டுப்படுத்த இயலாததை ஏற்க மறுப்பது. உன்னால் எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லையோ, நீ நினைப்பதை போன்று எவையெல்லாம் நடக்கவில்லையோ அவற்றையெல்லாம் நீ ஏற்க மறுத்தால் அதுவே சினம். அவை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே சகிப்புத்தன்மை. வெறுப்பு என்பது பிறரை அவராகவே ஏற்க மறுப்பது. அவரிடமுள்ள குணங்களை வெறுப்பது. அந்த குணங்கள் எல்லாம் உனக்கு ஏதுவாக நீ மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. அவ்வாறன்றி யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதுவே அன்பு. இப்பொழுது சொல், நஞ்சு, அச்சம், பொறாமை, வெறுப்பு, சினம் என்பது உன்னிடம் இல்லையா? அவற்றையே சாகசம், ஊக்கம், சகிப்புத்தன்மை, அன்பென்று மாற்றிக்கொள். உன்னை சுற்றியிருக்கும் சூழல்களை மாற்ற வேண்டும் என்றுதான் தினம் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் கூறுவதோ, உன்னை சுற்றியிருக்கும் சூழல்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ முயற்சி செய். சுருக்கமாக சொல்ல போனால், நீ எதையும் மாற்ற
மாற்ற முயற்சிக்காதே. உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அதுவே உன் வாழ்க்கை மாற்றத்திற்கு முதற்படியாக அமையும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.